உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்ன சொல்லுமா? அது அப்பா, என் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமாப்பா? ஏமா? என் கல்யாணத்துக்கு ரொம்பவே செலவாகும்பா. அதை ரெடி பண்றதுக்கு நமக்கு டைமே இல்லையேப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ ஏன் கவலைப்படுற? பணம் இல்லைன்னு யாராவது கல்யாணத்தை தள்ளி வைப்பாங்களா? குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. அதெல்லாம் அப்பா பாத்துக்குவேன். அப்பா, நீங்க சொல்லலனாலும் உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. ஒரு கஷ்டம் இல்லடா. கல்யாண வேலை நிறைய இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணுமேனு அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் ஆபீஸ்க்கு எல்லாரும் லீவ் போட்டு வந்து வேலையை செய்யுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடிக்கு ஒண்ணும் இல்லடா. அதை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் இல்லடா. சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பசி, தூக்கம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்களுக்காக தினம் தினம் ஓடிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்க அதை தான் செஞ்சிட்டு இருக்கீங்கப்பா. அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்களுக்கு சுயமரியாதை அதிகம்னு எனக்கு தெரியும்பா. என்னால முடிஞ்சதை நான் கொடுக்க வந்தா கூட அதை நீங்க வாங்கிக்க மாட்டீங்க. இப்போ நீங்க எங்களை குழந்தை மாதிரி தான்ப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. என் கல்யாணத்துக்காக நீங்க ஸ்ட்ரகிள் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏய் துளசி, இங்க பாரு. இங்க வா. மேல உட்கார். எதுக்கு இப்படி அழற நீ? அழக்கூடாது, அழக்கூடாது. லட்சுமி, இங்க வா. நம்ம பொண்ணு எவ்வளவு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா பாத்தியா? கல்யாண செலவுக்கு அப்பா என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு காசு ரெடி பண்றதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்படுறோமா. அதனால கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாங்கிறா. எப்படி தள்ளி வச்சிருவோமா? துளசி, நீ இந்த வீட்டோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கல, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா காலகாலத்துல நாங்க செய்ய வேண்டியதை எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இத பாரு, இப்ப எதுக்கு அழற? கல்யாண பொண்ணு நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஒரு அப்பா அம்மாவா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்க சரியாவே செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பொண்ணா எனக்கும் கடமைங்க இருக்குப்பா. நான் ஸ்ரீகாந்த் சார் கிட்ட பேசுறேன். சாலரி அட்வான்ஸா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இல்லம்மா, இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். உன் அண்ணன் தம்பிக்கிட்டே நான் காசு வாங்கல, உங்ககிட்ட வாங்குவோமா? நீ என் பொண்ணுமா. உனக்கு நாங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்ககிட்ட எல்லாம் வாங்க கூடாதுரா. துளசி, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். கவலைப்படாத. இத பாரு, உனக்கு எங்க 2 பேர் மேல நம்பிக்கை இருக்குல்ல? மா, என்னம்மா நீ? அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? நாங்க பாத்துக்கிறோம். உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.